ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்து அருள்வானாக. நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய உறவாடக்கூடிய அந்த இடத்தில் நாமும் அமர்ந்து தேனமுது வார்த்தைகள் அவர்களுடைய பொன்முகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இஸ்லாம் ஆதாபுகள் எனும் ஒழுக்கத்தின் அடிப்படைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புத மார்க்கம். ஆதாபுகளை கற்றுத்தருகின்ற, போற்றுகின்ற, ஒழுக்கத்தோடு வாழ தூண்டுகின்ற, ஒழுக்கத்தோடு வாழ்பவர்களுக்கு உயரிய பல சன்மானங்களை வழங்கி கௌரவிக்கின்ற மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மோமினுக்கு அவனுடைய ஈமானுக்கு பின்னால், இறை நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு அமைத்துக் கொள்ளவே கடமை செய்யப்பட்டுள்ளார். அந்த ஆதாபுகளை பல வகைகளாக பிரிக்கலாம் சகோதரர்களே, சகோதரிகளே. முக்கியமாக அதபும் மால்லா, அல்லாஹ்வோடு பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அதபும் மார் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அதபும் மால் குர்ஆன், திருமறையோடு பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அதபும் மால் வாலிதைன், பெற்றோர்களோடு பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அதபும் மால் முஸ்லிமீன், சக முஸ்லிம்களோடு பேண வேண்டிய ஒழுங்குகள். அதபும் மால் நாஸ், சக மனிதர்களோடு பேண வேண்டிய ஒழுங்குகள். அதபும் மால் ஹயவான், சக உயிரினங்களோடு பேண வேண்டிய ஒழுங்குகள். அதபும் மால் மஹ்லூகாத், அனைத்து படைப்பினங்களோடும் பேண வேண்டிய ஒழுங்குகள் என பல்வேறு அதபுகளை ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளணும். மேற்கூறிய ஒழுக்கங்களில் மிகவும் கவனிக்கத்தக்கது, கட்டாயம் ஒரு மூமின் பேண வேண்டிய இரண்டு ஒழுக்கங்கள். ஒன்று அதபும் மா அல்லாஹ், மற்றொன்று அதபும் மார் ரசூல், அல்லாஹ்வோடு இன்னும் ரசூலோடு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். நிகழ்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேணக்கூடிய ஒழுக்கங்கள், அவர்களுடைய விஷயத்தில் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள். முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ரசூலோடு ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பதை கட்டளையிடுகிறான். மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டானோ அவன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். உன் நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீ உண்மையிலேயே இறைவனை அல்லாஹ்வை நேசிப்பவனாக இருந்தால் என்னை பின்பற்று. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான். வயக்ஃபிர் லக்கும், உன்னை மன்னிப்பான், உங்களை மன்னிப்பான். துனுபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக கருணையாளனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்வான், குல் அத்தீஉல்லாஹ, நபியை சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள். வர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்கள். ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இது விஷயத்துல நீ புறமுதுகு காட்டினு சொன்னா, நீ கட்டுப்படலைன்னு சொன்னா அல்லாஹு தஆலா இறை நிராகரிப்பவர்களை பிரியப்படுவதில்லை என்ற அந்த வார்த்தையையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்தையும் உண்மை என்று நம்புவது, அதை உண்மைப்படுத்துவது. முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம எந்த வகையில கட்டுப்படணும்னு சொன்னா, முதல்ல அவங்களுடைய அந்த இஸ்ஸத்தை முதல்ல புரியணும். அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய வாக்கு அனைத்துமே ஹக், அது உண்மை அப்படின்றத முதல்ல நம்பணும். அல்லாஹ்வின் தூதர் கடந்த காலம் குறித்தும், நிகழ்காலம் குறித்தும், எதிர்காலம் குறித்தும், இனி வர இருக்கின்ற மறுமை குறித்தும் சொன்ன அனைத்துமே உண்மை என நம்புவது அவங்களுக்கு கட்டுப்படுறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அனைத்துமே உண்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய பேச்சில் சில நேரத்தில் கலப்படங்கள் வந்துடும், நம்முடைய பேச்சில் சில நேரத்தில் வேறு வகையான தவறான மற்ற விஷயங்கள் வந்துடும். ஆனா ரசூலுடைய வார்த்தைகள்ல அப்பழுக்கற்ற உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சகோதரர்களே, சகோதரிகளே, மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, நம் தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறுவிடவும் இல்லை, தவறான வழியில் செல்லவும் இல்லை, மேலும் அவர் தம் விருப்பப்படி எதையும் கூறுவதும் இல்லை, மேலும் அவர் பேசுவது அனைத்துமே
அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது என்று வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தை முடித்து மக்கத்து காபிர்கள்ட்ட அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. அவங்கள ஒரு கூட்டம் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய், அதாவது மனதை டைவர்ட் பண்றதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக உன்னுடைய தோழர் என்ன செய்யறாரு தெரியுமா, என்ன சொன்னாரு தெரியுமா, கதையும் கப்சாவையும் அடிச்சு விடுறாரு. அவர் இங்க இருந்து போனாராம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம், அங்க போய் தன்னுடைய வாகனத்தை கட்டினாராம். அதற்கு பிறகு குமார்களுக்கு தொலை வைத்து இறைவனை சந்திக்க சென்றாராம். நரகத்தை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம். என்ன சொல்ல வருகிறார் உம்முடைய தோழர்? உணர்ந்து கொண்டீரா இப்போது உம்முடைய தோழரை பற்றி? அபூபக்கர் ரலியல்லாஹு எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களான்னு. ஆமா, இது அனைத்தையுமே ரசூல் தானே சொன்னாங்க. ஆமா, அப்போ அவங்க சொல்ற அனைத்துமே ஹக், அது உண்மை, உண்மைக்கு புறம்பானது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. திகைத்து போன மக்காவாசிகள் ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ் சென்று திரும்பி விட்டதாக கூறுகிறாரு. அதையுமா நீ நம்புகிறீ? ஒரு மனுஷன் மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவ்வளவு தூரம் இருக்கிறது? பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்கிறது? ஒரு நாள்ல போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அதை கூடவா நீ உண்மைன்னு சொல்ற? அபூபக்கர் ரலியல்லாஹு, இது இல்லப்பா, இதை விட ஆரதூரமான விஷயத்தையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வானத்திலிருந்து அவருக்கு வகி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன பெருசா சொல்ற? ரசூலுல்லாஹ்க்கு தெய்வ வாக்கு வந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வின் வசனங்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்றதே நம்புறேன். இதை நான் நம்ப மாட்டேனா? இதை நான் நம்ப மாட்டேனா அப்படின்னு சொல்லி வந்தவன் முகத்துல அத்தனை பேருடைய முகத்திலையும் கரிய பூசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்களையே வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நாம் பின்பற்றுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், ஒரு தையல்காரர் தான் தயாரித்த விருந்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த விருந்துக்கு சென்றேன். அவர் ரொட்டியையும் உலர்ந்த இறைச்சி துண்டுகளையும் சுரக்காயும் போடப்பட்ட குழம்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டின் ஓரங்களில் சுரக்காயை தேடுவதை நான் பார்த்தேன். அதிலிருந்து நானும் சுரக்காயை விரும்பக்கூடியவனாக ஆகிவிட்டேன். அந்த சுன்னத்துக்களை பேணக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் காட்டிய முனைப்பு, அந்த சுன்னத்துக்களை பேணுகின்ற அந்த பக்குவத்தில் சஹாபாக்கள் காட்டிய முனைப்பு, இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்துக்களை கூட வலியாக வேதனையாக நினைக்கக்கூடிய மக்கள் தோன்றிவிட்டனர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை வழி, அதுதான் வழி என்று தங்களுடைய வாழ்க்கையாக பின்பற்றிய மக்கள் சத்திய சஹாபாக்கள். சகோதரிகளே, ரசூல் எதை விளக்கினார்களோ அதில் இருந்து அவர்கள் விளங்கினார்கள். எதை ஹலால் என்று சொன்னார்களோ அதை ஏற்றார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. 7 பேர் அல்லது 8 அல்லது 9 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பையத் எடுக்கவில்லையா என்று 3 முறை கேட்டாங்க. 3 முறையும் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் பிரமாணம் செய்கிறோம் என்று கூறினோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, ஐங்கால தொழுகையை தொழ வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், மேலும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் எதையும் கேட்கவே கூடாது என்று சத்திய பிரமாணம் பண்ணாங்க. எந்த ஒரு மனிதனிடத்திலும் எதையும் கேட்கவே கூடாது என்று சொல்லி சத்தியம் பண்ணோம். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா? எதையும் யாரிடத்திலும் கேட்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டது தெரியுமா? அதான் நான் சொன்னேன், நாமெல்லாம் சில நேரத்தில் சில சுன்னத்துக்களை வலியோடு செய்றோம். ஆனா அந்த சஹாபாக்கள் இதை விட்டா வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி செஞ்சாங்க. இதுதான் சொர்க்க வழின்னு சொல்லி செஞ்சாங்க. பாருங்க, எதையும் யாரிடத்திலும் கேட்க கூடாதுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆனாங்கன்னு சொன்னா, போய்கிட்டு இருப்பாங்க குதிரையில, போய்கிட்டு இருப்பாங்க ஒட்டகத்துல, குதிரையை அடிக்கக்கூடிய அல்லது ஒட்டகத்தை அடிக்கக்கூடிய சாட்டையை சொல்லட்டும் போது அது கீழே விழுந்து விடும், இறைச்சியாக கீழே விழுந்து விடும். அந்த அது போயிடும், ஒட்டகமும் குதிரையும் வேகமா போயிடும். பின்னாடி ஆட்கள் வந்துகிட்டு இருப்பாங்க, எப்பா அந்த கீழே விழுந்த சாட்டை எடுத்து கொடுப்பான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. சகோதரிகளே, சகோதரர்களே,
என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே தூரமாக ஒட்டகத்தையோ குதிரையோ நிறுத்திவிட்டு நடந்து வந்து சாட்டையை எடுத்துட்டு போற, அல்லது அப்படியே ரிட்டர்ன் வண்டி அப்படியே ரிட்டர்ன் பண்ணி வந்து சாட்டை எடுத்துட்டு போற மாதிரி சஹாபாக்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்துல கேட்க கூடாதுன்ற அந்த ரசூலுடைய சத்திய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டனர் சகோதரர்களே. இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். என் கை தட்டில் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறுவனே, யா குலாம் சம்மில்லா வகுல் பியமீனிக, ஓ சிறுவனே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுப்பா, வலது கையால சாப்பிடு, உனக்கு என்ன முன்னாடி இருக்குதோ அதை சாப்பிடு. பிறகு அந்த சஹாபி அம்ர் ரலியல்லாஹு, ஒரு போது என் வாழ்க்கையில ரசூலுடைய இந்த உத்தரவுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அலங்கோலமான காரியத்தை நான் பண்ணவே கிடையாது. ரசூலுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவனாக என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன்னு சொல்றாங்க. இது புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய பணியாளரை அடித்துக் கொண்டிருக்கிறார். அடி 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 என்று அடிக்கிறார், ஏதோ தவறு செய்து விட்டார் என்பதற்காக. அப்படி அடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு குரல், அபூ மஸ்ஊத். நான் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டுச்சு. கோபத்தின் காரணமாக அந்த சவுண்டை நான் சரியா கவனிக்கல. சற்று நேரத்தில் ஒரு உருவம் என்ன நோக்கி வந்தது. வந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஅலம் அபூ மஸ்ஊத், யஅலம் அபூ மஸ்ஊத், ஓ அபூ மஸ்ஊதே அறிந்து கொள், ஓ அபூ மஸ்ஊதே அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் பயந்து நடுங்கியவனாக, அறிந்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ், அபூ மஸ்ஊதே, உன்னை இதுபோல தண்டிப்பதற்கு அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலேயே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவ்ரிபு மம்லூகன் பஅதஹு அபதா. என் வாழ்க்கையில அல்லாஹ்வின் தூதரே, ஒரு போதும் அடிமைகளை, வேலைக்காரர்களை நான் அடிக்க மாட்டேன் என்று தங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்று சொன்னேன். அதே போல என் வாழ்க்கையில அவரை உரிமையை விட்டுட்டேன். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். சகோதர சகோதரிகளே, சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ரசூலுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வீரியத்தை அந்த சஹாபாக்கள் நினைத்து கட்டுப்பட்டார்கள். ரசூலுடைய வார்த்தை தான் தன் வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்தனர் அந்த சஹாபாக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தங்களுடைய வழிகாட்டியினுடைய அந்த வார்த்தை தான் தங்களின் வாழ்க்கை என்று வாழ்ந்தனர். சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று காற்றில் விடப்பட்ட சில சுன்னத்துக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தைகள் சில நேரத்தில் நம்முடைய முதுகுக்கு பின்னால் போடப்பட்டு வருகிறது. முபாரக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் தத்துவமாக உலகத்தின் வாழ்க்கையையும் மறு உலகத்தின் வாழ்க்கையையும் வெற்றியாக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் பட்டியல் போடப்பட்டு நமக்கு ரசூல் தந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டியலில் எத்தனை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, சகோதரர்களே, ஃபாத்திமா பின்த் கைஸ் அம்ர் இப்னு ஹஃப்ஸ் இப்னு முகீராக்கு வாக்கப்பட்டிருந்தாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் கருத்து வேறுபாடு காரணமா அபி அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அவர்களை தலாக் சொல்லிவிட்டார். இதா காத்திருப்பு காலம் கழிந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சமூகம் தந்த ஃபாத்திமா பின்த் கைஸ், என்னை பலர் பெண் கேட்டு வருகிறார்கள். அதில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும், அபூ ஜஹம் ரலியல்லாஹு அவர்களும், உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் அடங்குவர். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மூவரில் நான் என் வாழ்க்கை துணையாக யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆவியா ரொம்ப ஏளமா, அபூ ஜஹம் பெண்கள்கிட்ட கடுமையான சுபாவம் உள்ளவர், உனக்கு இருவரும் வேண்டாம், உனக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க உசாமா இப்னு ஸைத் அவர்களை நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு வாழ்க்கை துணையா நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு உசாமாவை நான் பரிந்துரைக்கிறேன். அப்போது ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு கையை பிசைந்தவராக, உசாமாவா,
உசாமாவா அப்படின்னு வியப்போடு கேட்க, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படுவது உனக்கு சிறந்ததுமாம் சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, ஃபதஸவ்வஜதுஹு, அவரை நான் மனமுடித்துக் கொண்டேன். ரசூலுடைய வார்த்தையை நான் கேட்டேன். உசாமா எனக்கு பிடிக்கல, கையை பிசைஞ்ச, ஆனா எனது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ முடிச்சுக்கமான்னு சொல்லி சொன்ன உடனே என் ரசூலுடைய வார்த்தைக்கு மறு பேச்சா என்று என் கனவுகள் கற்பனைகள் அனைத்தையும் தூர எறிந்து விட்டு அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். அதனால என்ன நினைச்சு தெரியுமா? ஃபஷர்ரபனி அல்லாஹு பி அபி ஸைத், அல்லாஹ் என்னை உசாமா ரலியல்லாஹு அவர்களின் மூலம் கண்ணியப்படுத்தினான். அபி ஸைத் என்றது உசாமா ரலியல்லாஹுடைய பேர். ஃபமனி அல்லாஹு பி அபி ஸைத், என்னை என் ரப்பு உசாமா ரலியல்லாஹு அவர்களின் மூலம் மேன்மையாக்கினான். அல்லாஹ் அக்பர். ஒரு நபியின் வார்த்தைக்கு கட்டுப்படுதலால் ஏற்படக்கூடிய நல்ல பாதிப்பை கண்டீர்களா? கனவுகளும் கற்பனைகளும் எண்ணிலடங்காமல் இருக்கலாம். ஆனால் ரசூல் என்று வரும்போது நமக்கு எதுவுமே மனசில் நிற்க கூடாது சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கனவு கண்டிருப்பார்கள், அந்த கனவுகளை பொசுக்கின்ற பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க, தன்னுடைய மகனோ மகளோ இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி அந்த கோட்டையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில் காதல் என்ற பேரில அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம் என்பதை தாண்டி மாற்றானுக்கு மாலையிடக்கூடிய மங்கைகளை நாம் பார்த்து வருகிறோமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவை சார்ந்த ஒரு பெண் மாற்று மதத்தவனை திருமணம் செய்து கொள்கிறாள். மாற்று மதத்தவனை விரும்பி அவனை திருமணம் செய்கிறாள். போலீஸ் ஸ்டேஷன்ல பெற்றோர்கள் கெஞ்சுறாங்க, என்ற மோலே நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்ற மோலே நீ திருச்சி வரு, நீ வந்துரு, திரும்பி வந்துரு, நீ திரும்பி வந்துரு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல பெத்த தாய் கால்ல விழுறா. சகோதரிகளே, பெத்த தாய் எங்க விழுறா? கால்ல விழுறா. நம் குடும்பத்திற்கு சரி வராதுமா, நம்ம சமூகத்திற்கு சரி வராதுமா, மார்க்கத்திற்கு சரியா இல்லமாட்டு சொல்லி பெத்த மகளின் காலில் விழுகிறாள். என்ன செய்தா தெரியுமா அந்த மகக்காரி? அதை சட்ட கூட படுத்தல, ஓங்கி தாயை மிதிச்ச மாதிரி அவர்களை பெற்றோர்களை புறக்கணித்து விட்டு தான் யாரை விரும்பினாலோ அவனோடு கைகோர்த்து சென்றாள். சகோதரிகளே, இங்கே இந்த பாத்திமா தன் கனவுகள் கற்பனைகள் என்னவாலமோ இருந்தது, கையை பிசைகிறார் உசாமாண்ட உடனே. ஆனால் ரசூல் அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுறாங்கம்மா, நீ முடிச்சுக்கோன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், அந்த மனசை ட்ரெஸ்ஸ மாத்திர மாதிரி மாத்துறாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, நான் மனம் முடிச்சுக்கிட்டேன்னு மட்டும் சொல்லல, அந்த கணவனை, ரசூலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணவனை எவ்வளவு பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. நம்ம நெஞ்சமெல்லாம் உருகி விடுகிறது. அந்த அம்மா சொல்றாங்க, ஷர்ரஃபனி ரப்பி, ஷர்ரஃபனி அல்லாஹ், என்னை அல்லாஹ் சிறப்பாக்கினான், பி அபி ஸைத், உசாமாவை கொண்டு என்னை சிறப்பாக்கினான், வ கர்ரமனி அல்லாஹ் பி அபி ஸைத், அபு ஸைதை கொண்டு என்னை அல்லாஹ் சங்கைப்படுத்தினான், மேன்மைப்படுத்தினான் என்று சொல்கிறார். இதுதான் சகோதரிகளே யதார்த்தம், இதுதான் சகோதரிகளே வாழ்க்கை, இதுதான் சுன்னத். சுன்னத் என்றால் என்ன? வழியோடு ஏற்றுக்கொள்வதல்ல, இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வது, இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வது. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் எங்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது எங்களிடம் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள்ல எவரிடமோ தர்மம் செய்கின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தர்மம் செய்யின்னு சொன்ன உடனே தன்ட்ட இல்லையேன்ற அந்த ஒரு வேதனை வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூலுடைய இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையாக்கிடணும், ரசூலுடைய இந்த சுன்னத்தை நாம ஹயாத்படுத்தணும். போனாங்க கடத்தெருவுக்கு போய் அவங்கள ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரி வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்குனாங்க, கடை தெருவுல குப்பைகளை பொறுக்கி சுத்தப்படுத்தி அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் பேரித்தம்பலங்களை தனியா பிரிக்க மொத்தத்துல கடை வீதிக்கு போய் ஒரு மிஷினை போல வேலை செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய தொகையை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? பொண்டாட்டிட்டையா? இல்லை, தர்மத்திற்காக
ரசூல் சொல்லிட்டாங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி தர்மத்திற்காக கொடுத்தனர். இதுதான் சகோதரிகளே, இதுதான் சகோதரர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தை ஹயாத்படுத்தக்கூடிய வலிமை. இதுதான் சகோதரிகளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றக்கூடிய வீரிய போக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு ஒரு முறை கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு நபியவர்களை பார்த்து கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் எல்லாத்தையும் விட பிரியப்படுறேன், எல்லாவற்றையும் விட பிரியப்படுறேன். ஆனா என் உயிரை தவிர, என் உயிர் அளவுக்கெல்லாம் உங்களை பிரியப்படல. ஆனா அது எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ள ஏனைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட பிரியப்படுறேன். அப்பதான் ரசூல் சொன்னாங்க, லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிக். ஓ உமரே, அவ்வாறல்ல, உன் உயிரை விட நான் பிரியமானவனா உனக்கு இருக்கணும்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல உமர் ரலியல்லாஹு ஃபஇன்னஹு லஅன் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி யா ரசூலல்லாஹ். யா ரசூலே, இப்போது நான் சொல்கிறேன், என் உயிரை விட மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஆன், இப்போ இதுதான் கரெக்ட் வா, இதுதான் கரெக்ட், இதுதான் வேணும் எனக்கு. நான் சொல்றேன், இப்படி நம்மள்ட்ட வந்து பிரியத்தை அவங்க ரொம்ப அதிகப்படியா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சிருப்பாங்கன்றது முதல்ல புரியணும். அவ்வளவு ஒர்த்தபிள் அவங்க. லா யகூனு முஃமினன் ஹத்தா அகுனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? தன் பெற்றோர்களை விட, தன் மக்களை விட, உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நான் அவனுக்கு ரொம்ப நேசமானவனாக பாசமானவனாக ஆகின்ற வரைக்கும் ஒருத்தனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்ற அளவுக்கு அவங்க ஒர்த்தபிளா இருந்தாங்க, நம்மளை நேசிச்சாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில உலகத்திலேயே எனக்கு ரொம்ப 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 பிரியம் என் குடும்பம் தான் சொல்லி சொல்லி பார்த்திருக்கிறீங்களா? என் மனைவி மக்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியம் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? எங்க கடைசி மௌத்து வரைக்கும் யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே என்று உயிர் துறந்தவர் அல்லவா அவர். அப்படிப்பட்ட நம்மீது நேசம் பாசம் உச்சத்தில் இருந்த முஹம்மது ரசூலுல்லாவை நாம் பின்பற்றுவது எவ்வளோ பெரிய, நாம் பிரியப்படுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக.